நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்திருப்போம். ஹாலிவுட் மூவிஸ்னாலே சன் டிவி. டிவில வந்து ஒரு அப்புறம் விஜய் டிவில அடிக்கடி ஒண்ணு போடுவோம். முக்கியமா சண்டேனாலே சன் டிவி கையிலே பிடிக்க முடியாது. ஒரு ஹாலிவுட் மூவி கரெக்டா ஒரு 6 மணிக்கு போடுவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ஹாலிவுட் மூவினா வந்து டைட்டானிக் தான். இது வந்து நாங்க சைல்டுஹுட் வந்து விஜய் டிவில பார்த்த படம். இது டைட்டானிக்ல வந்து அந்த டிராயிங் சீன் எக்ஸெட்ரா பிளா பிளா பிளா. அதுக்கடுத்து வந்து என்னதான் இப்ப வந்து ஜானி டெப் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது வந்து விஜய் டிவி காரணம் தான். இதெல்லாம் நம்ம பார்க்க வச்சதுக்கு நமக்கு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி விட்டது காரணம் விஜய் டிவி காரணம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சீரிஸ் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் சீரிஸ் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச பெருமை வந்து கோஸ் டு த விஜய் டிவி. நீ என்னதான் கிரிஞ்சு போனாலும் இதுக்காக நீ பொழைச்சறடா போடா. அடுத்து இன்னும் மெயினா இப்போ வரைக்குமே கிரேஸ் இருக்கிறது ஒண்ணுங்க ஹாரி பாட்டர். நிறைய பேருக்கு வந்து ஹாரி பாட்டர் ஸ்டில்லாம் ரெண்டு பார்த்து கிடையாது. இப்பெல்லாம் விளங்கவே மாட்டாங்க. நானே எடுத்து கொடுத்துருக்கேன். தாண்டா ஹாரி பாட்டர் 8 பாட்டா பாரான்னு எடுத்து கொடுத்தும் பார்க்க முடியல. அது என்னமோ தெரியல கைஸ். அந்த ஹாரி பாட்டர் படம் மட்டும் எனக்கு பார்க்க பிடிக்கும். நிறைய பேர் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டாங்க. சீரியஸாவே அவ்வளவு நல்லா இருக்கும். கிராபிக்ஸ் எல்லாம் அவ்வளவு நேச்சுரலா இருக்கும். அப்பவே இந்த இடத்துல பண்றதுன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் எப்படியோ அதே மாதிரிதான் இதுவுமே. மூவிஸ் எப்பவுமே சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து 2 தரமான ஒரு படம் சொல்றோம். ஒண்ணு வந்து ஷாலின் ஷாக்கர். அது கிளாஸ் அங்க இருக்கும், டாப்ல இருக்கும். காமெடிலாம் சைக்கிள்ல வந்து போறோம். தமிழ் டப்பிங்லாம். அடுத்து வந்து கராத்தே பார்த்து நம்ம எல்லாருமே நம்ம கராத்தே கிளாஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோம். அந்த காலத்துக்கு பெல் அடிப்போம். அந்த சீன் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸ்பீடு கூட போய் அந்த வில்லன் கேரக்டர் அவங்க கூட சண்டை போட்டு ஆமா நிறைய பேர் இந்த போஸ் வச்சுட்டு இந்த பாம்பு மாதிரி பண்றத அதெல்லாம் பண்ணிருப்போம். அடுத்து வந்துட்டு இன்னொரு ஃபேவரட் கும்பு ஹாஸ்டல். இது பயங்கரமான இந்த மூவி பத்தி பேசணும்னா வீடியோவே போடலாம். சீரியஸா அவ்வளவு சூப்பரான மூவி இது. அதை வச்சு இப்ப நிறைய மீன் டெம்ப்ளேட் கூட வந்துச்சு. இல்ல அங்க வந்து போட்டு வயிற்றுல குத்துறோன்னு வாந்தி எடுக்கும்போது அப்படியே வந்து யூஎஸ்கே போற மாதிரிலாம் நிறைய நீ வாடா நீ வாடா நீ வாமா இல்ல அவன் சொல்லுவா குட்டே அதெல்லாம் தரியா என்னடா அவன் புள்ள கத்திரிக்காய் புடலக்காய் இருக்கான். யாரு வராடி புடியா நீ வாடா இருக்க யாருக்கும் தைரியம் கிடையாது. அப்புறம் வந்து இவரு வாழ்க்கையில லட்சியமே இல்லாம பிச்சைக்கிற பசங்க லட்சியமே இல்லாம இருக்க. அது ஹீரோயின் ஆனா இந்த படத்தை வந்து மோஸ்ட்லி நம்ம டிவியில பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. பட் தமிழ் டப்பிங்ல நம்ம சின்ன வயசுல ஓரளவுக்கு 90% கண்டிப்பா பார்த்திருப்போம், இல்ல தெரியவா செஞ்சிருக்கோம். ஆமா, அப்போ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்மளோட சீனியர் அண்ணாங்களாம் வந்து நமக்கு டெவலப் பண்ணி கொடுத்த படம் இது. இதை பாருங்கடான்னு அப்படி பார்த்து ஒரு ஃபேவரட் இன்னும் ஃபேவரட்டா இருக்க ஒரு படம் தான் வந்து ஹேங் ஓவர். ஏன்னா கேரக்டர்ஸ்மே தனிதான். ஆலன் கேரக்டர்லாம் எல்லா கேரக்டரும் பயங்கரமா இருக்கும். அது வைப். ஆலன் கேரக்டர் வைப். ஒரு படம் பார்த்தாலே ஒரு வைப் தான். அந்த பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அதுல முக்கியம் பிடிச்சது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். அடுத்து இன்னும் இதுவுமே வந்து ஒரு கோட் மூவி மாதிரி தான், சூப்பரா இருக்கும். மென் இன் பிளாக் சீரியஸா ஒரு ஏலியன் மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ் வில்லன் மாதிரி மட்டும் தான் காட்டி படம் எடுத்துருக்காங்க தவிர இந்த மாதிரி ஏலியன்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் நம்ம கூட தாராளமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டி தப்பு பண்றவங்களை மட்டும் தான் இந்த போலீஸ் தப்பு பண்றவங்க மட்டும் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி தப்பு பண்ற ஏலியன்ஸ் மட்டும் பிடிக்கிற மாதிரி தான் அந்த இதே இருக்கும். சூப்பரா இருக்கும். இப்ப உனக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரியும்னா நான் சம்பளம் அதிகமாகும், அப்ப எனக்கு சம்பளத்துல எடுத்துங்க ஜுமான்ஜி ஒரு கேமுக்குள்ள போய் மாட்டிக்கிறது. அது ஒரு டாஸ்க் முடிச்சாதான் வெளியே வர மாதிரி இருக்கும். போர்டுக்குள்ள இருக்கிறதுலாம் ரியாலிட்டியா வந்துரும். அப்புறம் நார்னியா யாராவது ஒரு ட்ரை பண்ணாம இருந்திருக்கே மாட்டாங்க. உங்க வீட்டு பீரோல ஓபன் பண்ணி நம்ம உள்ள போக முடியுமா போயிட்டு. சாரி, நான் ட்ரை பண்ணேன். ஏன்னு கேளு. எங்க வீட்டு பீரோ இல்ல, எங்க வீட்டுல பீரோ வந்து அடுக்கடுக்கா இருக்கு. வீட்டுல அப்படிதான் இருக்கு. அப்புறமும் நார்னியா ஒரு ரொம்ப ஃபேவரட்டான. சோ இதெல்லாம் இன்னும் நிறைய படம் இருக்கு. நாங்க அதெல்லாம் சொல்றோம். அப்புறம் கலைஞர் டிவில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கை ரன்னர்ஸ்னு ஒரு மூவி இருக்கும். ஸ்கை ரன்னர்ஸ் அதாவது அண்ணன் தம்பி கேரக்டர் இருக்கும். அவங்க 2 பேருக்குமே ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ஒன்று கிடைக்கும். அது கிடைக்கிறனால அது தேடி ஏலியன்ஸ் தேடி வருவாங்க. அதுக்கு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கிடைச்சதுல இருந்து அவங்க லைஃப்ல நடக்கிற சேஞ்சஸ் தான் அந்த படமே. சீரியஸாவே ரொம்ப நல்லா இருக்கும். கலைஞர் டிவில ஆனவனா அது போடுவாங்க. கண்டிப்பா பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. இல்லைனாலுமே ஸ்கை ரன்னர்ஸ் போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த உலக அழியிற படம் அந்த 2012 அது நல்லா இருக்கும். இதுவுமே ஸ்கை ஹைன்னு ஒரு மூவி இருக்குங்க. அதாவது சூப்பர் ஹீரோஸ்க்கு ஒரு ஸ்கூலு. அதுவே அந்த கான்செப்ட் சூப்பர் ஹீரோஸ்க்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்க போய் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதா ஒரு படமா இருக்கும். அதுவுமே சூப்பரா இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா
ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ் போவாங்க, போயிட்டு அங்க காந்த புயல் அடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒன்று வரும். அப்பதான் நம்ம கேப்டன் அமெரிக்காலாம் அங்க இருப்பாரு. அவர் இருப்பாரு. சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பவர். ஒருத்தருக்கு வந்து இன்விசிபிள், ஒருத்தர் பாறையா மாறுறது, வந்து அந்த லப்பரா போறது மாறுறது, ஃபயர். கேப்டன் அமெரிக்கா தான் ஃபயரா இருக்கும். இன்னொருத்தர் ஷீல்டு அதெல்லாம் வந்துட்டு அது நல்லா இருக்கும். அப்புறம் செகண்ட் பார்ட்ல ஒருத்தன் ஒரு ஏலியன் ஒன்று வந்துருக்கு. சில்வர் அதெல்லாம் இந்த படம்லாம் வந்து சின்ன அந்த வயசுல 2 பார்ட் சின்ன வயசுல பார்க்கும்போது சீசன் 2மே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படம்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஹாலிவுட் படத்து மேல இருக்க ஒரு கிரேஸை கிரியேட் பண்ணி விட்டுருக்கு இந்த படங்கள் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லா தமிழ் படம் அடிதடி பார்த்துட்டு, காமெடி பார்த்துட்டு, ஒரு சாங்ஸ் இப்படி பார்த்துட்டு டிஃப்ரெண்டா அது பார்க்கும்போது அப்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்பவுமே நாங்க ஸ்டில் ஹாலிவுட் மூவியை ஃபாலோ பண்றோன்ற ரீசன் என்னன்னா, இந்த படம்லாம் நாங்க சின்ன வயசுல பார்த்துருக்கோம். சின்ன வயசுலயே எங்க மைண்ட் செட்ல வந்து இந்த படம்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து ஹாலிவுட்ஸ்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கான்செப்ட் கூட நம்மளுக்கு காட்டினது. சைல்ட்ஹுட்ல நாங்க இதெல்லாம் பார்த்து வியந்த பிரமிச்ச ஒரு படங்கள் இதெல்லாம். அது இப்பவுமே அதை பார்த்தா பிரமிப்பா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த படம் ஃபேவரட்னோ? அண்ட் நீங்க சின்ன வயசுல பார்த்த ஹாலிவுட் மூவிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி இது அப்படின்னு அதை பத்தி வேணா கமெண்ட்ஸ் கூட நீங்க சொல்லலாம். அது நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா நாங்களும் பார்த்துருப்போம், தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.